பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். தேடல் பெரிதாக இருக்கட்டும், நம் தேவை அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் பல தோல்விகளை தழுவிய வெற்றிகள் எப்பொழுதும் மிக கடினமான தடங்களை எல்லாம் கடந்ததாக தான் இருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வரலாறும் உரைத்து கொண்டிருப்பது மிக கடினங்களை கடந்து நிலைநாட்டியதாக. அதுபோல்தான் நம் வாழ்க்கையும் மெல்ல எதுவும் கிடைத்து விடாது. அதற்கான உழைப்பும் அதற்கான நேர செலவுகளையும் நாம் சரிவர செலவு செய்யும் பக்குவத்தை உணர வேண்டும். உலகம் சுற்றி கொண்டிருக்கின்றது, அதன் மீது நாம் மிதந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஞாபகத்தை அனுதினமும் ஒரு கணமேனும் நினைத்து கொண்டு அழகான இந்த மண்தடம் பெரும் வாய்ப்பாக நம்மை மனிதனாக படைத்து விட்டது. இந்த மனித பிறவியை மிக பெருமையாக வாழ வேண்டும். அதற்கான வாழ்க்கையை தான் நம் பெரிய தேடலாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அழகு தமிழ் கவிதை கழகம் வலியுறுத்தி வருவது என்னவென்றால், மண்தடம் இயற்கையை எப்பொழுதும் மனித வாழ்க்கையோடு இணைத்து கொண்டாடுங்கள். அதுவே சிறந்த நெறியாளராக நம்மை மாற்றும். அதுவே நம் வாழ்க்கையின் மேலோக்கு தன்மையை ஏற்றும். அதன் வழியே நம் இலக்குகளை அடைந்து விடலாம். வாழ்ந்து கொண்டிருக்கும் அழகான மனித வாழ்க்கையை வரலாறாக படைத்து விடலாம் என்ற வண்ணம் இருக்கும். உணர வேண்டும் என் உறவுகள் அனைவரும். மண்மீது யாருக்கும் கிடைக்காத அரிதான பிறவியாக மனிதனாக பிறந்து விட்டோம். ஏதேனும் ஒன்றில் இலக்குகளாக எடுத்து அதில் மிக நேர்த்தியான நெறியாளராக மாறிவிட வேண்டும் என அனுதினமும் நினைத்து வாழ்க்கையை கடத்தி செல்லும் பக்குவத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என் உறவுகளே. ஆயிரம் நினைவுகளும் கனவுகளும் நமக்குள் இருந்தாலும் அதற்கான சரியான நேரங்களும் திட்டமிட்ட உழைப்பும் செலுத்தும் பக்குவத்தை நமக்குள் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு இலக்கையும் மிக சுலபமாக கடந்தேறி வாழ்ந்த வரலாறை படைத்து விடலாம் என் உறவுகளே. வாழ்க்கையில் எண்ணற்ற நிகழ்வுகளுக்கு நாம் செவிசாய்த்து கொண்டு இருந்தாலும் நமக்கான வாழ்க்கையை வரலாறாக மாற்ற வேண்டும் என்றால் இயற்கையோடு வாழ்க்கையை கொண்டாட பக்குவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். எதிலும் துணிந்து நம் இலக்கை வெற்றியடைய முற்படுங்கள். வாழ்க்கை மிக அழகானது. இயற்கையும்